நம்ம திருச்செந்தூரை நோக்கி ஒரு பயணம். இந்த நைட் ட்ராவல் தான். நைட் ட்ராவல்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம நைட் ட்ராவலில் திருவண்ணாமலை நம்ம போயிருக்கோம். அதே மாதிரி திருச்செந்தூருக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேவிப்பட்டினத்தில் இருக்கோம். தேவிப்பட்டினத்தில் வந்து ஃபேமஸானது பார்த்திங்கன்னா வந்து நவகிரக கோயில் வந்து கடலுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம வந்து கடலில் போயிட்டு அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த இது. தேவிப்பட்டினம் வந்தீங்கன்னா அந்த இதை நீங்கள் பாருங்கள். காலையிலேயே திருச்செந்தூர் வந்தாச்சு. வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல கிளம்புனோம். ஆனால் இங்கே என்ன வீடியோ எடுக்க முடியலை. அதான் கொஞ்சம் வருத்தம். இருந்தாலுமே நம்ம ட்ரோனில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. மணப்பாடு வந்து இறங்கினோடனே கடற்கரை பக்கத்துலேயே அந்த கேணி இருக்குது. அந்த கேணியை பற்றி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அந்த லோக்கல் பர்சன் சொன்னால் நல்லாயிருக்குமேன்ட்டு இங்கே ஒரு ஐயா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஐயா பேசிகிட்டு இருக்காருப்பாங்களேன், அவர்கிட்ட வந்து மைக்கை கொடுத்துட்டு நாங்கள் பேச சொன்னோம். எல்லா ஹிஸ்ட்ரியுமே நல்லா சொன்னார். கொஞ்ச நேரம் தான் பேசினார், ஆனால் கொஞ்சம் சைலண்டாக பேசினார். நானுமே வந்து அவர் சொல்ல அந்த விஷயத்தெல்லாம் வந்து நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரியும்ல. ஆனால் மைக் வந்து ஆன் ஆகலைங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஐயா கொஞ்ச நேரம் பேசணுன்னே கிளம்பிட்டார். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நமக்கு தான் வரும். அதுக்கடுத்து நானே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குளிக்கிறாங்க பாருங்களேன் அந்த கேணி தண்ணியில். இதில் என்ன விஷயம்னா, கடலில் போயிட்டு குளிச்சுட்டு அந்த உப்பு தண்ணி போகிறதுக்காக வந்து இந்த நல்ல தண்ணியில் குளிச்சிக்கிறாங்க. நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது. தண்ணியுமே வந்து ரொம்ப பியூராக இருக்குது. இந்த தண்ணியை வந்து குடிக்கிறாங்க, வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஜிகிட்ட சொல்லும்போது ஜி நம்பலை, ஆனால் வந்து தண்ணியை குடிச்சு பார்த்தாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு அவரே சொன்னார். இங்கேயும் வந்து நம்ம வந்து கேணியில் வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லேயே கேணியில் தண்ணி அரைச்சதில்லை. கேணியும் நான் பெருசாக போய் பார்த்ததில்லை. ஆனால் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. மணப்பாடில் வந்து ஃபோர்ஸாக போட்டால் தான் தண்ணி வர முடியுமோ? நம்ம அள்ளம்னாவே தண்ணி கொஞ்சம் தான் வருது. ஆனால் எனக்கு ஒரு பயம், கையில் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அது வேறு. எப்போ போலீஸ் ட்ரைனிங்கில் கூட அந்த மாதிரி நான் ட்ரைனிங் எடுத்ததில்லை. இந்த தண்ணி இழுக்கிறதுக்கு பயங்கர இதாக இருக்குது. மார்னிங் மணப்பாடு வந்தோடனே கடற்கரையையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க கேணியை பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்க் இருக்குது. நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நம்மளுடைய ஜி சொன்னார். பார்க்குக்கு வந்தால் உள்ளே வந்து 10 ரூபி வந்து சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே வந்தோம். ஆனால் ஃபெசிலிட்டி கொஞ்சம் வந்து கம்மி தான். ஃபெசிலிட்டி கொஞ்சம் அதிகரிச்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் வந்து ஃபெசிலிட்டினா உள்ளுக்குள்ளேயே இருந்தால் தான் வந்து நம்மளுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் நிறையா ஃபெசிலிட்டினா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வந்தால் சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து ஃபேமிலியாக நிறைய பேர் வராங்க, என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஃபெசிலிட்டி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே வந்து விசிட் பண்ணாங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா வந்து இங்கே உள்ள லைட் ஹவுஸ் போகிறோம். லைட் ஹவுஸ் ஏறணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பக்கத்தில் நம்மளுக்கு நிறைய கடற்கரை இருக்குது. இருந்தாலுமே நான் லைட் ஹவுஸில் வந்து ஏறினது கிடையாது. முதல் லைட் ஹவுஸ் ஏற போகிறேன். அதுவும் வந்து மணப்பாடில் உள்ள லைட் ஹவுஸில் முதல்ல ஏற போகிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹோல் வியூ நல்லாயிருக்கும். முதல் லைட் ஹவுஸ் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நேரில் வந்து பார்க்குறேன் இப்போ தான். இதுக்கு முன்னாடி வந்து கில்லி படத்துலாம் பார்த்துருக்குது. விஜய் வந்து த்ரிஷாவை வந்து ஒழிச்சு வச்சுருப்பார்ல லைட் ஹவுஸில். அப்போ தான் வந்து லைட் ஹவுஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் முதல்ல நேரில் ஏறுறேன் லைட் ஹவுஸில். பார்ப்போம். இந்த அனுபவம் நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது கீழே பயமாக இருக்கேன். எப்பா வியூவை பாருங்கள், எப்பா செம்மையாக இருக்குது. நிறையா மூவியில் தான் பார்த்துருக்கேனே தவிர நான் நேரில் பார்த்ததில்லை. முன்னாடிலேருந்து நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா பிடிச்ச விஷயத்த வந்து நான் பார்க்கும்போதோ பண்ணும்போதோ வந்து அதை ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். நல்லாயிருக்கு. இங்கே 3 சர்ச்சு இருக்குது. 3 சர்ச்சுமே வந்து ஓல்டு சர்ச்சு தானா. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து தான் கட்டியிருக்காங்க அதை. ஜியும் திட்டினாப்புல, அந்த ரேடாரை பற்றி உனக்கு தெரியாது, அந்த ரேடாரே வாயில் நுழைய மாட்டேங்குது, அந்த ரேடாரை பற்றி தெரியாதா, நீ புக்கிலலாம் படிச்சிருப்பல்ல, கப்பலுக்கு வந்து ஒரு அந்த ரேடியேஷன் அந்த இது கொடுக்குறதே வந்து இந்த ரேடார் மூலியமாக தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம பழைச்சது அதனால் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போமா, இப்போ நடக்கிறதே சிலது நான் மறந்து போயிடுது. அந்த மாதிரி தான். ஓகே தான், ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பழைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்பி. மணப்பாடு பீச் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்துருக்கோம். ஓரளவு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.